தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி இன்றைக்கு உள்ள அறிவுரை என்னவென்றால், பேராசை வேண்டாம். பேராசை பெரு நஷ்டம். பேராசை வேண்டாம். ஆசை இல்லாதவன் யாரும் இல்லை, ஆனால் பேராசை கூடாது. உனக்கு ஒரு காரியங்கள் தேவைப்படுது, ஒரு பொருள் தேவைப்படுது, ஆசை. பேராசைன்னா இன்னொருத்தனுடைய பொருளையும் அபகரிக்கிறது. அது அவனுக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு இருக்கு. அவனுக்குள்ளதையும் பறித்து உனக்கு ரெண்டாக்குவதுக்கு பேர் பேராசை. அதனால் தயவுசெய்து இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. பேராசை வேண்டாம். என்னத்தை நம்ம கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள். பேராசைனால் என்ன ஆக போகுது? சாகும்போது கூட சில ஆளுங்க இழுத்துக்கிட்டு இருக்கான். என்னடான்னா, இவ்வளோ இடத்த விட்டுட்டு போக போகிறேன், எப்படி தான் என் உயிர் போக போகுது. சிவாஜி கணேசன் அவர் வீடை வாங்கி, அருமையான வீடாக, கடைசியில் அவர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த தூணை அப்படியே தடவி பார்த்து போனாராம். வீட்டை விட்டுட்டு போகிறோமேன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு, சாக போகிறோம். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம், என்ன இருக்குது? 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லை. அவர் கெரிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போச்சு சிவாஜி. ஏன் பேராசை? இதில் என்ன பூமியில் வச்சு நீ என்ன ஆள போகிற? பிள்ளைகளை சேர்த்து வைக்கிற. பிள்ளைகளை என்ன அவங்க நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு உனக்கு என்ன தெரியும்? அது நல்ல முறையில் பயன்படுத்துகிறாங்கன்னு உனக்கு என்ன தெரியும்? அளவோடு வாழுங்க. அதுக்காக பிச்சைக்காரனாக போயிடாதீங்க, கடன்காரனா உன் பிள்ளைகளை ஆக்க சொல்லி நான் சொல்லலை. அளவோடு, நல்ல பேரோட, நிம்மதியோடு. அதிக பணம் இருந்தால் உனக்கு தூக்கம் வராது. அதிக ஆசை உள்ளவன் என்றைக்கு பிச்சைக்காரன் தான். ஏன்னா அவனுக்கு போதுமென்ற மனசு வரல. இல்லை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னா அவன் எப்பயுமே பிச்சைக்காரன். போதும் என்றவன் என்றைக்குமே பணக்காரன். ஏன்னா அவன் போதும்னு சொல்லிட்டான், நிறைவேறிடுச்சு மனசு. அதனால் அவன் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் போதும், இறைவா எனக்கு கடவுள் கிடைச்சது போதும், அதுதான். இந்த சாப்பாடு சாப்பிடும்போது போதுங்கன்னு சொல்கிறோம்ல, வாழ்க்கையும் அப்படி நினைங்க, பணமும் அப்படி நினைங்க. பட்டம், பதவி, வசதிகள் எல்லாமே போதும் என்று நினைங்க. ஆமாம், போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து. போதும், போதும்னு சொல்லுங்கள். ஆனால் கடவுள் கொடுப்பாரு, போதும்னு சொல்கிறவனுக்கு கொடுப்பாரு. வேணும் 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 வேணும்னு சொல்கிறவனுக்கு நிறையா கொடுப்பாரு, கை விட்டுருவார், திடீர்னு செத்துருவான். அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணப்பிரியன், பணத்தினால் அவன் திருப்தி அடைய மாட்டான். செல்வப்பிரிக்கன், செல்வப்பிரிக்கினால் அவன் திருப்தி அடைய மாட்டான். எல்லாமே மாய. அலெக்சாண்டரை பார்க்குறீங்க, மொசோலினியை பார்க்குறீங்க, ஹிட்லரை பார்க்குறீங்க, ஸ்டாலினை பார்க்குறீங்க. என்ன கொண்டு போனாங்க? எவ்வளவு அராஜகம், எவ்வளோ சர்வாதிகாரம். ரஷ்யாவையே, ஜெர்மனி பத்தாதுன்னு ரஷ்யாவையே நான் ஆளுவேன், ஜெர்மனிக்குள்ளே கொண்டு வருவேன்னு தான் அதிக ஆசைப்பட்டான் ஹிட்லரு. அதனாலே அவன் செத்தான். இருக்கிறது போதும்னு நினைக்கல, இன்னும் அதிகமாக வளைச்சி போட்டுருவோம்னு சொல்லி அதிக ஆசைப்பட்டதுனால தான் அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு துப்பாக்கி விட்டு சுட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டான். அவனையே அந்த அளவில் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய அளவில் ஜோசப் ஸ்டாலின்
வந்து ரொம்ப தீவிரமாக வந்துட்டான். அதனால் பேராசை உள்ள மன்னர்கள் முழுவதும் அழிஞ்சு தான் போனாங்க. நாடுகள் முழுவதும் அழிஞ்சு தான் போனது. அதனால் போதும் என்று வாழுங்க. பேராசை வேண்டாம், பெரு நஷ்டமாக மாறிடும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும்னா பேராசையை விடுங்க. போதும் என்ற நிலைமையோடு வாழுங்க. கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா இருங்க. நன்றி.